பசங்களோட சோகமான ஒரு ரியாலிட்டி நான் சொல்லுவேன். பசங்கன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சொசைட்டியா இருக்கட்டும், ஏன் அவங்களோட சொந்த பேரண்ட்ஸா இருக்கட்டும், அந்த பையன்கிட்ட எதிர்பார்க்கறது 22 வயசு ஆயிட்டாலே போதும். 22 வயசுல இருந்து 28 வயசுக்குள்ள அவன் வந்து எப்படியாச்சும் செட்டில் ஆயிடணும், நல்லா சொந்த வீடு கட்டியிருந்தோம், அப்புறமா சொந்த கார் வாங்கியிருந்தோம், சொந்தமா வந்து பிசினஸ் பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், வெல் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்க எல்லாம். ஆனா உண்மையான ரியாலிட்டி என்னன்னா, அவங்களே சொன்னவங்களே நல்லா செட்டில் ஆனவங்களே 60, 50, 40 ஏன் 70 வயசுல செட்டில் ஆயிருக்காங்க. ஆனா பசங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க 22 வயசுல இருந்து 28 வயசுல வந்து கல்யாணம் பண்றதுக்குள்ள நல்ல செட்டில் ஆயிருந்தா பொண்ணே கொடுப்பேன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் செட்டில் ஆகணும் சொல்லுவாங்களே தவிர்த்து அது எப்படி செட்டில் ஆகணும் சொல்லுவாங்களா? இல்ல. அதே மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதுவும் இல்ல. நடைமுறையில செட் ஆகுமா? அதுவும் கிடையாது. சோ செட்டில் ஆகணும்னா இந்த ஒரு பேங்க்ல போயிட்டு இந்த மணி இஸ்ட் மாதிரி பெருசா கொள்ளையடிச்சா உண்டு. உண்மையா சொல்ல போனா 22, 28 வயசுக்குள்ள சீரியஸா யாராலையும் செட்டில் ஆக முடியாதுங்க. அப்படி அவன் முட்டி தேறி தேம்பி எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சாலுமே செட்டில் ஆகுறதுக்கு 10ல இருந்து 20ல ஏன் 30 வருஷம் ஆனாதான் ஒரு சூப்பரான ஒரு நிலைமையே வர முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் நிலைமையில வரணும் கூட 10 வருஷத்துக்கு மேல கண்டிப்பா ஆகும். அதுக்குள்ள அவனோட வயசு பாரம் ஆயிருக்கும் 30க்கு மேல. 30க்கு மேல செட்டில் ஆயிட்டா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வயசு பாரம் ஆயிடுச்சு. என்னடா பேசுறீங்க, என்னடா கணக்கு சொல்றீங்க? பசங்களை பொறுத்த வரைக்கும் அவனுங்க செட்டில் ஆகக்கூடாதுலாம் நினைக்கலாங்க. அவனுங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா எஃபர்ட்டும் போட்டுமே அவனுங்களால முடியல. ஏன்னா இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு சொல்றவனுங்களுக்கே தெரியும் செட்டில் ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பையனை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அவங்க முப்பாட்டன் அதுக்கும் முப்பாட்டானுங்களாம் வந்து சேர்த்து வச்சிருந்தா பரவாயில்ல. இவன் இதுக்கப்புறமா தான் சேர்க்கணும்னா நிறைய கஷ்டப்படணும். கஷ்டப்படாமலாம் இங்க எவனுமே கிடையாது. கஷ்டப்படுறானுங்க. எந்த எக்ஸ்ட்ரீமோ போவானுங்க, எந்த சுப்ரீமோ போவானுங்க, எந்த மூளை முடுக்குக்கு போனாலுமே எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அவன் சர்வே பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, இப்ப இருக்கிற நிலவரத்துக்கு அவன் துண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல, எல்லாத்துக்குமே போயிடும். அது மீறி கடன் கிடன் வாங்கி ஒரு பிசினஸே பண்ணாலுமே அது பிக்கப் ஆகி அந்த பிசினஸ் நல்லா ரன் பண்ணி அந்த கடனை முடிக்கிறதுக்கு அவனுக்கு பல வருஷம் ஆயிடும். இதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறவங்க பேசுவானுங்க. படிச்சு முடிக்கும் போதும் கடன் தான், வேலைக்கு போகும்போதும் கடன் தான், அப்புறமா வேலை எல்லாம் போயிட்டு பிசினஸ் பண்ணணும்னாலும் கடன் தான், கல்யாணம் பண்ணணும்னாலும் கடன் தான், எல்லாமே கடன் தாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வந்து மிடில் கிளாஸ் இருந்தாலும் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க பாத்தீங்களா, அது தாங்க பசங்க. ஸோ பசங்களை பொறுத்த வரைக்கும் லைஃப் இஸ் நாட் ஸோ ஈஸி. காம்ப்ளிகேட்டடா இருந்தாலுமே காம்ப்ளிகேட்டட்லயே வந்து லவ் பண்ணிக்கிட்டு அந்த காம்ப்ளிகேட்டை விரும்பிக்கிட்டு லைஃப்ல முன்னேறணும்னு சொல்லி ஓடக்கூடியவங்க தான் பசங்களோட உண்மையான ரியாலிட்டி. அதை புரிஞ்சுக்காங்க, தெரிஞ்சுக்காங்க. தெரியாத தற்கூறிங்களுக்கு இந்த வீடியோவை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.